மெய்வழி உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான சமூக வழி நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றோம். சமூகத்தின் பால், சமூகத்திலே ஊடாட்டம் காணுகின்ற மனிதர்களின் பால் அல்லது மனிதர்கள் நகர்த்துகின்ற விடயங்கள் சார்ந்து தொடர்ச்சியாக இந்த சமூக வழி நிகழ்ச்சி கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே இந்த சமூக வழி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு வாரங்களை பலரும், பல அமைப்புகளும், பலவிதமான மக்களும் மனதிலே ரணத்தோடு தாங்கிக் கொண்டு கடந்து செல்கின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த சமூக வழி நிகழ்ச்சியோடு உங்களிடம் வருகின்றோம். இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியிலே தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் 3 பேரை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் 17வது நினைவேந்தல் வாரத்திலே சில சற்று வித்தியாசமாக தங்களுடைய சிந்தனை கூடாக தமிழ் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இளம் சமுதாயத்தினர் மத்தியிலே இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய வழிகள், எங்களுடைய வரலாறுகள், எங்களுடைய வாழ்வு சார்ந்த பிரக்ஞைபூர்வமான விடயங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கான பல நிகழ்ச்சி திட்டங்களை, சற்று வித்தியாசமாக கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள். அதே வேளையிலே கல்வியில் அதிக கவனம் எடுத்து செயற்பட்டு கொண்டு வருகின்ற இந்த தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய பரீட்சை விடயங்களும் அவர்களுடைய பாடத்திட்ட அலகுகள், பாடத்திட்ட நூல் ஆக்கம் சம்பந்தமான விடயங்களை பற்றியும் நாங்கள் பேச வேண்டியது மிக முக்கியமான பொறுப்பு. தமிழர்களினுடைய வாழ்வு, தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த சந்ததியினருக்கு எங்களுடைய விழுமியங்களை, எங்களுடைய முதிசங்களை கடத்துவதற்கு கலையும் கல்வியும் மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. இந்த இரண்டையுமே தங்களுடைய தோள்களிலே ஏந்தி கொண்டு பயணிக்க தொடங்கியிருப்பவர்கள் தான் தமிழர் கலை கல்வி நடுவம். அந்த நடுவத்தின் சார்பாக 3 அங்கத்தவர்கள் இங்கே கலையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை முதலிலே மெய்வழி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லது. இங்கே 3 முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் மாலதி பத்மநாதன், கலைவன்பாட்டு பிரிவினுடைய துணை பொறுப்பாளர். இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சார்ந்து அவர்கள் வகித்திருக்கக்கூடிய புதிய திட்டங்கள் என்ன என்பதை பற்றி அவருடன் அதிகமாக பேசலாம் என்று நம்புகின்றேன். அவர் கலைவன்பாட்டு பிரிவினுடைய துணை பொறுப்பாளராக இருக்கிறார். அதே போல் துஷ்யந்தினி திலீபன் உப செயலாளர், தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய உப செயலாளராக இருக்கிறார். மற்றும் சுகந்தினி சிவகுமாரன், அவர் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறார். தமிழருடைய கலை கல்வி நடுவத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் 3 பெண்களுடன் இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய இவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றியும் மற்றும் இவர்களுடைய கல்வி பரீட்சை அலகுகள், பாடத்திட்டங்கள், பாட நூல் சார்ந்த விடயங்களையும் இந்த வேளையிலே பேசுவது இந்த பணிகள் சார்ந்தும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் சார்ந்தும் மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகிறோம். மீண்டும் 3 வணக்கம் செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த கல்வி திட்டம், உங்களுடைய பரீட்சை அலகுகள் அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்பதாக முக்கியமாக இந்த வாரத்திலே நாங்கள் முள்ளிவாய்க்காலினுடைய 17வது ஆண்டு நினைவேந்தலை தாண்டி வந்திருக்கின்றோம். ஆனால் உங்களினுடைய மிக அண்மையிலே தான் உங்களுடைய தமிழர் கலை கல்வி நடுவம் ஆரம்பித்திருந்தாலும் மக்களினுடைய சமூகத்திலே மிக கவனத்தை ஈர்த்தவர்களாக உங்களுடைய பயணம் இருப்பதை நான் தனிப்பட்ட ரீதியாக அறிந்திருக்கின்றேன். நீங்கள் இப்போ ஒரு போட்டி நிகழ்ச்சி ஒன்று கூடாக 3 விதமான போட்டி நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சார்ந்த இந்த வாரத்திலே அந்த போட்டி நிகழ்ச்சி கூடாக அடுத்த சந்ததிக்கு எங்களுடைய வரலாறு சார்ந்த, வழிகள் சார்ந்த, வாழ்வு சார்ந்த, நோவு சார்ந்த இந்த விழுமியங்களை பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கூட கடத்துகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பாடல் போட்டிகள் பெருமளவு இங்கே நடைபெற்றிருக்கின்றன. ஆடல் போட்டிகள் நடைபெறுகின்றன. சற்று வித்தியாசமாக ஓவியங்கள் சார்ந்தும் ஏனைய இதர விடயங்கள் சார்ந்தும் உங்களுடைய போட்டிகளை பற்றி அறிகின்றோம். முதலிலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் நினைக்கின்றேன், மாலதி பத்மநாதன் இதை பற்றி பேசலாம் என நீங்களான் கலைவன்பாட்டு பிரிவினுடைய துணை பொறுப்பாளராக இருக்கின்றபடியால் நான் நினைக்கின்றேன் உங்களிடமிருந்து நாங்கள் அதை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன். சொல்லுங்கள், இந்த 17வது நினைவேந்தலிலே நீங்கள் 3 விதமான போட்டிகள் நடத்துகிறீர்கள். அந்த போட்டிகளை பற்றி சொல்லுங்கள். முதலில் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புலம்பெயர் தேசத்துல இந்த தமிழர் கலை கல்வி நடுவமானது தனிய மொழியோடு இருக்காது, இந்த கலைகளையும் சேர்த்து பயணித்து கொண்டிருக்கின்றது, முழு மூச்சாக பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்துல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவாக அதை மனதில் கொண்டு நாங்கள் இன்றைக்கு வருகின்ற 17ஆம் தேதி நாங்கள் உயிரோவிய போட்டி என்ற உயிரோவியம் என்ற தலைப்பில 3 போட்டிகளை நடத்த இருக்கின்றோம். 17ஆம் தேதி நாங்கள் நடத்த இருக்கின்ற இடம்
கெட்டஹாம் ஹை ஸ்கூல், கெட்டஹாம் அவென்யூ, இல்ஃபர்ட் என்ற இடத்துல இருக்குது. IG 5 0QW என்ற முகவரியில நடைபெற இருக்கிறது. அப்ப இது எவ்வாறு நடக்க போகுதுன்னா, நாங்கள் 3 வகையில நீங்கள் சொன்ன மாதிரி 3 அ நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. 3ம் போட்டிகளாகவே நடக்கப் போகுது. ஒன்று உயிரோவியம், 2வது தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி. அது தேசிய தலைவற்ற சிந்தனைகளாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒன்று செய்யப் போறோம். தமிழின் வேரை தேடி. அப்ப அந்த வேரை தேடி என்றதுல வினாவிடையாக அமையப் போகின்றது. உயிரோவியம் என்பது என்னென்றால், இந்த தாய்நிலத்திற்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழரின் வாழ்வுரிமைக்காகவும், தம் உயிர்களை ஈகம் செய்த புனிதர்கள், மக்கள், நாட்டுப்பற்றாளர்கள், அவர்களை நாங்கள் சிந்தையில வைத்துக்கொண்டு, அவர்களுக்காகிய அவர்கள் இந்த வரலாற்றை நாங்கள் இளந்தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதனை நாங்கள் எடுத்துச் செல்வதனால்தான் அந்த புனிதர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பது எமது கருத்தாக இருக்கின்றது. அப்ப அதற்காக இவர்கள், அதாவது தமிழர் கலை கல்வி நடுவம் முழு மூச்சாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு செயற்படுகின்ற ஒன்றுதான் இந்த உயிரோவியம். இந்த 17ஆம் தேதி நடக்க போற நினைவேந்தல். அதை விட செங்காந்த நிகழ்வும் நாங்கள் ஒவ்வொரு ஐப்பசி மாதத்திலும் நடத்துகின்றோம். கடந்த வருடம் நடத்தியிருந்தோம். அந்த வகையில இந்த 3 போட்டிகள்ல உயிரோவிய போட்டி பற்றி நாங்கள் கூற போனால், உயிரோவியம் சம்பந்தமாக அவர்களுக்கு நாங்கள் இந்த தமிழீழம் சார்ந்து தமிழகத்தின் தேசிய சின்னங்கள், எடுத்துக்காட்டாக தேசிய சின்னங்கள், அதை விட அந்த கன்னியாய் வெண்ணூற்றுக்கள், முள்ளிவாய்க்கால் நிலவுகள், நடுகள் சம்பந்தமாக, அதாவது முள்ளுக்கம்பிகள் நாங்கள் மீண்டு நாங்கள் ஒவ்வொரு கஷ்டப்பட்டோம். அதாவது மற்றது கஞ்சி, முள்ளிவாய்க்கால்ல கஞ்சி இதான் கடைசியாக சாப்பாடாக இருந்தது. அது சார்ந்து பிள்ளைகளுக்கு ஓவியங்களை வரைய சொல்லி நாங்கள் தலைப்புகளை கொடுத்திருப்போம். அது சார்ந்து அவர்கள் உணர்வு பூர்வமாக ஓவியங்களை வரைவதாக அமையும். அதுக்கு வயது கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வயதுக்கும் 4 வயதிலிருந்து 17 வயது வரை அந்த வயதுகளை நாங்கள் பிரித்து இருக்கின்றோம். ஆனா பிரிவிலிருந்து அவனா பிரிவு வரை. அவ்வாறே தமிழீழத்தின் உயிர்ப்பு மொழி என்பதும் தேசிய தலைவற்றை, இப்ப திருக்குறளில் நாங்கள் வாழ்வுக்கான அறத்தை கூறுவது மாதிரி தமிழீழ தேசிய சிந்தனையில் இருந்தும் நாங்கள் விடயங்களை பிள்ளைகளுக்கு பூத்த வேண்டியிருக்கின்றது. சரியான நல்ல ஒரு வாழ்வில் எவ்வாறு மனிதன் வாழ வேண்டும், எவ்வாறு எங்களோட மானம், தமிழனுக்குரிய மானம், வீரத்தை நாங்கள் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்ற பல விடயங்களை அவர் சிந்தனையாக எமது தேசிய தலைவர் கூறியிருக்கிறார். அதனை பிள்ளைகளுக்கு உணர்வு பூர்வமாக அவர்கள் அதனை மனனம் செய்து உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதனை நாங்கள் கடத்தி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால் அதனை கொண்டு வந்திருக்கின்றோம். இம்முறைதான் முதல் முறையாக அந்த உயிர்ப்பு மொழியை கொண்டு வந்திருக்கின்றோம். அவ்வாறே தியாகத்தின் வேரை தேடி என்பது வினாவிடையாக, அதாவது எமது தமிழீழத்தின் வரலாறுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றபடியினாலே அதனை பிள்ளைகள் மட்டுமில்லை, எங்களை போல கனவேருக்கு எமது வரலாறுகள் கனவேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதனை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால் அந்த வினாவிடை போட்டியை வைக்கின்றோம். இந்த வினாவிடை போட்டி எவ்வாறு அமையமாக இருந்தால், ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கும் போது அதனை அவர்கள் ஒரு சொல்லிலோ 2 சொல்லிலோ விடைகளை கூறக்கூடியதாக நாங்கள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும், தமிழர் கலை நடுவத்துக்கு கீழ் இயங்குகின்ற பள்ளிகள் அனைத்துக்கும் நாங்கள் அதனை முன்கூட்டியே அனுப்பி வைக்கின்றோம். அவர்கள் அதனை படித்து உணர்வதனால் அந்த பிள்ளைகளுக்கு எமது வரலாறு கடத்தப்படுகின்றது என நாங்கள் நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இதனை கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுக்கு, எங்களுடைய தமிழ் புலம்பெயர் தேசங்களில் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அவர்களும் உணர்வு பூர்வமாக எமது விடியலை நோக்கி, எமது தாயகத்தின் விடியலை நோக்கி பயணிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு உண்டு. இல்லை, நோக்கங்கள் மிக அழகான நோக்கங்கள். இதுவரை யாரும் சிந்தித்திராத வகையிலே நான் ஏற்கனவே சொன்னதை போல நிறைய பாடல் போட்டிகள் நடக்கின்றது, நடன போட்டிகள் நடக்கின்றது. அதிலும் அதிகமாக சினிமா சார்ந்த விடயங்கள் போக்கின்றிருக்கின்ற வேளையிலே மிக அண்மையிலே இந்த தமிழ் தேசிய எழுச்சி கானங்கள் சம்பந்தமான ஒரு பாடல் போட்டி இங்கே லண்டனிலே மிக பெருமடிப்பிலே நடைபெற்றிருந்தமை நாங்கள் அறிகின்றோம். அதனுடைய ஒட்டி தான் உங்களுடைய இந்த திட்டமிடலும் இருப்பதாக பார்க்கணும். உயிரோவியம் என்றது மிக அழகான ஒரு சொல். அதிலே ஓவியமும் இருக்கின்றது, உயிரோவியம் என்ற பெயர் வைத்திருக்கிறீர்கள். சரி, இந்த ஓவியத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஓவியம் என்பது பலதரப்பட்ட மாதிரி இருக்கிறது. நீங்கள் அதாவது 30 வருடம் 40 வருடத்துக்கு மேற்பட்ட எங்களுடைய தொடர்ச்சியான யுத்தமும் அந்த வலிகளும் அதை பிரதிபலிக்க கூடியதாகவும் அல்லது தமிழ் ஈழத்தினுடைய
பிராந்தியங்கள், எங்களுடைய வாழ்வியல், தாயகம், நிலப்பரப்புகள் சார்ந்த ஓவியங்களாகவும் அவை இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்போ இந்த ஓவியங்களுக்கான சில புள்ளியிடக்கூடிய விடயங்களை ஏற்கனவே பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அல்லது அவர்களுடைய கற்பனையில் வர எதையுமே எப்படியும் வரையலாம் என்பது போன்று விட்டுருக்கிறீங்களா? எப்படி அது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீர்கள்? அவ்வாறு இல்லை. நாங்கள் அவர்களுக்கு முன்னமே தலைப்புகள் கொடுத்திருப்போம். வயதெல்லைக்கு தகுந்த மாதிரி தலைப்புகளை கொடுத்திருப்போம். இப்ப 4 வயது தலைப்பு என்றால் கன்னியா வெந்நீர் ஊற்றென்றால் அவர்கள் முன்னமே அணியம் செய்து வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதனாலே அவர்கள் சிந்திக்கிறதும் அவர்களுக்கு அதாவது வரைகிறது எண்ணங்களும் வித்தியாசமாக இருக்குமே வழிய நாங்கள் கொடுக்கிற தலைப்புகளுக்குள் நின்று அவர்கள் சரியாக இதன்னும் போது அவர்கள் உணர்ந்து செயற்படுவார்கள் என்றும் அவர்கள் உணர்வுபூர்வமாக அதனை கூறுவார்கள் எனவும் நாங்கள் நம்புவதனால் நீங்கள் கொடுக்கின்ற தலைப்புக்கு அவர்கள் தங்களுடைய கற்பனை திறனை போட்டு அந்த ஓவியங்களை வரைய வேண்டும். ஆமாம், நிச்சயமாக. இப்போ அந்த ஓவியங்களுக்குள்ளே ஒரு இந்த மாதிரியான ஓவியங்களும் வரையலாமா? இப்போ சில பேர் கோட்டு சித்திரங்களில் இப்போ திறமையானவர்களாக இருப்பார்கள், சில பேர் நவீன ஓவியங்கள் வரைவாங்க, சில பேர் குறியீட்டு ஓவிய நுட்பங்கள் இருக்கும், சில பேர் வர்ணங்களை கலந்து விசுக்கி அடித்து அது ஒரு பல்வேறு விதமான ஓவிய முறைமைகள் இருக்கிறது. ஓவியத்தை கற்றவர்களுக்கு தெரியும். இதில் இது சுதந்திரமாக விட்டுருக்கீங்களா? எப்படி அது ஒரு ஓவியனாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் இத்தகைய ஓவியத்துக்கான போட்டியாக இது இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புன்றது அவர்கள் என்னன்னு சொல்றது, இப்ப முள்ளிவாய்க்கால் அவர்கள் கடந்து வந்த வலி சுமந்த விடயங்களுக்கான தலைப்பை தான் நாங்க கொடுத்திருக்கிறோம். ஆகவே அதற்குரிய தேடல் அவை செய்வீனம், அதனுடைய வலியை புரிந்து கொள்வீனம். அப்ப அவர்களோட மனதுல என்ன தோன்றுது அந்த தலைப்புக்குன்றதை வச்சு அவர்கள் கீறதா தான். எந்த வடிவமாகவும் இருக்கலாம், எந்த வடிவமாகவும் இருக்கலாம். அவர்களின் உணர்வின் வெளிப்பாடா அந்த ஓவியம் இருக்க வேணும். அந்த விடயத்தை தான் நாங்க பாக்குறோம். ஆனால் பரந்துபட்டு வராமல் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுத்தால் அது சார்ந்து அந்த பிள்ளையின் சிந்தனையும் அதன் தேடலும் எப்படி இருக்குது, அதன் உணர்வு எப்படி இருக்குதுன்றதுதான் இந்த ஓவியத்தினூடாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த முக்கியமாக நீங்கள் தமிழீழத்தின் உயிர்ப்பின் மொழி என்பது ஒரு வித்தியாசமான கோட்பாடு. இப்போ நான் அறிய 30 வருட தமிழ் கற்பித்தல் முறைமைகளிலே திருக்குறள்களை பாடமாக்கி ஒப்புவிக்கின்ற மாணவர்களை அந்த போட்டிகளை நான் அதிகமாக பார்த்திருக்கின்றேன். இது சற்று வித்தியாசமாக தேசிய தலைவரினுடைய சிந்தனைகளை இவர்கள் மரணம் செய்து மீண்டும் ஒப்புவிக்கிறது போன்ற ஒரு கருத்துப்பட உங்களுடைய கருத்தில் இருந்து அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. தமிழகத்தின் உயிர்ப்பின் மொழி என்பது என்ன, அந்த போட்டி எப்படி நடக்க போகுது? இப்ப உயிர்ப்பின் மொழி என்ற தமிழகத்தின் உயிர்ப்பின் மொழி என்று சொல்லிக்கல, நாங்கள் இப்ப தமிழீழம் கனவு தேசம் இல்லை, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாறாக எமது முன்னோர்கள் ஆட்சி செய்த ஒரு தாய் நிலம்தான் எங்கட தேசம். அங்க போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று ஆட்சிகளை நடத்தி உண்மையிலேயே அங்க மூத்த தமிழ் குடியாக்கள் ஆண்ட நிலம்தான் எங்கட தாய் நிலம். அதனை ஐரோப்பிய நாட்டில இருந்து வந்து ஆண்டு அவர்கள் என்ன செய்து பாதுகாத்து அப்புறம் அந்த சூழ்ச்சியால கடைசியா ஆங்கிலேயர் தங்களோட சூழ்ச்சியாலே அவர்கள் அதை கைப்பற்றி விட்டுட்டாங்க. அப்ப இதென்ன நாங்கள் உண்மையிலேயே எங்களோட மக்களுக்கு எடுத்து செல்லணும், உங்களோட பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லணும் என்றதுல நாங்கள் கவனமாயிருக்கணும். எங்களுடைய வரலாறு பிடித்தானது. அப்ப இந்த சிந்தனைகளை தேசிய தலைவர், இந்த சிந்தனைகள் இதை வச்சுதான் தேசிய தலைவர் அறவழி போராட்டத்தை நடத்தினது. சரி, தமிழர்களுக்கு அறவழியிலே போராட்டம் நடத்தி அதுல நாங்கள் இதன் எல்லாமே ஆயுத போராட்டமாக மாறினதும் இது சார்ந்துதான். அப்ப அதுல இருந்து இந்த தேசிய தலைவர் சிந்தனைகள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் நான் இந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதனை எதிரிய தீர்மானிக்கின்ற கூட்டுக்கம்மிய தமிழரின் ஆயுத சமரும் அறவியற் பண்பை கொண்டே நாங்கள் அமைந்திருக்குது. அப்ப அந்த வகையில தமிழரின் கலைகளுள் போர்க்கலையும் பிரதானமான ஒன்றாகும். போர்க்குணம் என்பது கருவி ஏந்தி உயிர்கொடை கொடுப்பது என்பது பொருள். அதனால நாங்கள் அதனை சிந்தனை தலைவர் அப்படி சொல்லி ஒவ்வொரு சிந்தனைகளையும் அவர் எடுத்துக்காட்டாக சிந்தனைகளை அவர் தந்திருக்கின்றார். அந்த சிந்தனைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு வயது அடிப்படையில் சின்னனாக கொடுத்து திருக்குறள் கொடுத்த மாதிரி தான் தமிழ் திறன் போட்டியில நாங்கள் வளமையா நடத்துறது மாதிரி இதுல தலைவற்ற சிந்தனைகள், அதாவது தேசியம் சார்ந்த சிந்தனைகளை மட்டுமே பிள்ளைகளுக்கு நாங்கள் உள்வாங்குற அளவுல செய்ய கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு அழகான திட்டம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு விடயத்தை வாய்மொழி மூலமாக சொல்வதற்கூடாகவோ அல்லது பாடத்திட்டங்களுக்கூடாக கற்பித்தலுக்கூடாகவோ மட்டும் பிள்ளைகளிடம் இவை வந்துவிடப் போவதில்லை. ஆனால் இப்படி ஒரு போட்டி நிகழ்ச்சி கூடாக சொல்கின்ற பொழுது பிள்ளைகள் அதை
தாங்களே விரும்பி அதை மனனம் செய்து ஒப்புவிக்கின்ற பொழுது வெறுமனே மனனம் அல்லது அதை சொல்லிக்கின்ற உச்சரிப்பு சார்ந்த விடயத்துக்கு அப்பால் அந்த சார்ந்த சிந்தனை அது மிக உயிர்ப்பாக பிள்ளைகள் மத்தியிலே ஊடுகடத்தி செல்வதற்கு ஒரு வித்தியாசமான நுட்பம் தான் இது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பு யாரும் சிந்தித்திராத 3 விடயங்களுக்கூடாக நீங்கள் இந்த வரலாற்றை கடத்த எத்தனிப்பது தமிழர் கலை கல்வி நடுவத்தினுடைய தூர நோக்கிற்கு கட்டியம் கூறுவதாக இருக்கிறது. நீங்கள் இது உபரியாக இந்த அமைப்பை நீங்கள் கொண்டு நடத்தி எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய கல்வி கலை வளர்ச்சியிலே நீங்கள் செல்வாக்கு செலுத்தப் போகிறீர்கள் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து இந்த தியாகத்தின் வேர்களை தேடி அது இன்னும் ஒரு இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்டா, இப்ப தேசிய தலைவர் தன்னுடைய தனக்கு கீழ் இருக்கிற போராளிகளுக்கு உணர்ச்சி மிக்க ஒரு வரிகளை மட்டும் கூறையில இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் தேசிய தலைவரின் சிந்தனை சொல்லியிருக்கிறார். இயற்கை வளத்தை பற்றி, மண் விடுதலையை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, சாதி மத பேதமற்ற சமுதாயத்தை கட்டமைக்கிறத பற்றி, வரலாறு பற்றி, இயற்கை வளத்தை பேணுவதை பற்றி, மாவீரர் தியாகத்தை பற்றி, அப்படி அவர் சொல்லாத விடயங்களே இல்லை. ஆனா அது எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. தேசிய தலைவருடைய சிந்தனை அல்ல அவருடைய பேச்செண்டும் பொழுது நாங்கள் ஏதோ விடுதலை சம்பந்தம், ராணுவம் சம்பந்தம் நாங்க எல்லாரும் நினைக்கிறது. அதை தாண்டி இந்த சித்தாந்தங்களும் தத்துவங்களும் அதுக்குள்ள பொதிந்திருக்கிறதுன்றத எங்கண்ட ஜெனரேஷன் மட்டுமில்லை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணுன்றதுக்காகத்தான் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு முகமும் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பார்வையும் இருக்கு என்றதை எங்களுடைய இனத்துக்கு சொல்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த தேசிய தலைவருடைய சிந்தனைகள் என்ற இந்த போட்டி நிகழ்வை சின்ன வயசுல இருந்து மாணவன் வயதுக்கு ஏற்ற அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்ற வகையில பிரித்து நாங்கள் அதை செய்யறோம். துஷேந்திரி, மிக அழகா சொன்னீங்கள், சந்தோஷமா இருக்கிறது. என்னன்னு சொன்னால் உண்மையாகவே வெறும் துப்பாக்கிகளோடும் ரவை வெட்டுக்களோடும் முன்னணி காவலர்களோடும் மட்டும் சிந்திக்கக்கூடியவர் அல்ல தமிழர்கள் பெற்றிருந்த அந்த தலைவர். அவர் அதற்கு அப்பாலே சமூகத்தின் பாலும் எங்களுடைய மண்ணினுடைய வளங்கள் சார்ந்தும் நிறைய கனவுகளோடு வாழ்ந்த ஒரு மனிதர். தன்னுடைய தேசத்தை இப்படி ஒரு தலைவன் கனவு காண முடியுமா என்று உலகம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய சிந்தனைகளுக்கூடாக வந்த அந்த விடயத்தை தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த பார்க்கிறோம் என்பது மிக முக்கியமானது. திருக்குறள் எப்படி வாழ்வுக்கான அறமோ அதே மாதிரி ஈழத்தமிழருக்கான பல்வேறு விதமான அறத்தை, வாழ்வினுடைய தேவைகளை, சமூகத்தினுடைய அறத்தினை சொல்கின்ற இந்த சிந்தனைகளை குழந்தைகள் மத்தியில் அல்லது பெரியவர்கள் மத்தியிலும் கூட கொண்டு சேர்ப்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலினுடைய 17வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இத்தகைய போட்டிகளுக்கூடாக நீங்கள் இவர்களை தயார்படுத்துவது ஒரு காலத்தின் கடன் என்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். சரி, இது பற்றி இதில் பங்கு பெற்றக்கூடியவர்கள் உங்களுடைய கல்வி கலை நடுவத்தினுடைய உறுப்புரிமை பெற்ற அல்லது உங்களுடைய அமைப்பு சார்ந்து இயங்குகின்ற பாடசாலைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இதில் கலந்து கொள்ள முடியுமா? அல்லது இப்பொழுது சில பேர் ஆன்லைனில் இல்லாட்டி தனிப்பட்ட ரீதியான ஆசிரியர்களிடம் கூட கற்றுக்கொள்கிற மாணவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனுடைய எலிஜிபிலிட்டி எப்படி என்றதை சொல்லுங்கள். இப்போதைக்கு நாங்கள் எங்களோட கலைக்கல்வி நடுவத்துக்கு கீழே பயிலுகின்ற மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம். இப்போ கல்வி கலை நடுவத்தில் கீழே ஒரு பாடசாலையில் படிக்காமல் தனிப்பட்ட பாடசாலை ஆசிரியர்களிடம் இணையங்களுக்கு ஊடாக கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் விரும்பினால் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. அதை பற்றி தொடர்ந்து வருகின்ற பொழுதில் இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய நிர்வாக அழகு சார்ந்த இலகுத்தன்மை காரணமாக உங்களுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு கூட அதை நகர்த்துவது மிக முக்கியமானது. இது பரவலாக பிரித்தானியா மாத்திரமல்ல ஏனைய இடங்களிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இது ஒரு நல்ல நோக்கமான இருப்பதனாலே பலரிடம் இது போய் சேர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போ நீங்கள் தமிழர் கலை கல்வி நடுவம் இந்த முள்ளிவாய்க்கால் 17வது நினைவேந்தல் சம்பந்தமாக இந்த 3 விதமான போட்டிகளை வைக்கிறீர்கள். இந்த முள்ளிவாய்க்கால் காலத்தோடு மாத்திரம் அல்லது இப்படியான போட்டிகளோடு மாத்திரம்தான் உங்களுடைய கலைப்பணி நிறைவடைகின்றதால் இதற்கு அங்கால வேறு திட்டங்கள் வேறு செயற்பாடுகள் உங்களிடம் இருக்கின்றதா? உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டுமல்ல, கலை பண்பாட்டு பிரிவினரால செங்காந்தல் கலைச்சமர் என்கின்ற ஒரு நிகழ்வும்
ஐப்பசி மாதத்துல நடாத்தப்படுகின்றது. அந்த நிகழ்விலே வெறுமனே நடன நிகழ்வு மட்டுமல்ல, நடனம், பாட்டு, வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து போன்ற நிகழ்வுகளை நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு போட்டியாகத்தான் வைக்கின்றோம். இங்கே தாயக பாடல்கள் மட்டும்தான், பாடலாக இருக்கட்டும், நடனத்துக்கான பாடலாக இருக்கட்டும், எல்லாமே தாயக பாடல்கள் மட்டும்தான். அதை வச்சுதான் அந்த நிகழ்வை நாங்கள் மிக சிறப்பா நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த முறை பார்க்க போன முறையில அந்த நடனத்துக்கு வந்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால ஒரே நாள்ல அந்த போட்டியை வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடர் இருந்தது எங்களுக்கு. ஆகவே இந்த வருஷம் அதை நாங்கள் தனியா ஒரு நிகழ்வா செய்யலாம், செங்காந்தல் கலைச்சமர் தாண்டி அந்த நடனத்துக்கு மட்டும் ஒரு தனி நிகழ்வாக செய்யலாம் என்ற நிலப்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். 7 மைல் என்ற அந்த ஒரு போட்டி நிகழ்வா அறிவிச்சு லண்டன் முழுக்க உள்ள மாணவர்களை உள்வாங்கி செய்யலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டுல நாங்கள் இருக்கிறோம். இந்த முறை அப்படி நடத்துவதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தனியே இந்த இப்பொழுது இவர்கள் உருவாக்கியிருக்கிற உயிரோவியம், தமிழீழத்தின் உயிர்ப்பின் மொழி, தியாகத்தின் வேலை தேடி என்கின்ற இந்த போட்டி நிகழ்ச்சிகள் மாத்திரமல்ல, செங்காந்தல் நிகழ்ச்சிகளுக்கு கூடாக ஈழமயில் என்கின்ற மிக நல்ல பெயர்கள் நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய பெயர்கள் மிக அழகான கருத்து சொறிவுமிக்க தலையங்கங்களாகவே நான் பார்க்கின்றேன். எவனொருவன் மிக ஆழமாக நேசிப்போடு தன்னுடைய மொழி சார்ந்தும் தன்னுடைய இனம் சார்ந்தும் சிந்திக்கிறானோ அவனிடமிருந்து உயிரோவியங்கள் போல அற்புதமான பல விடயங்கள் வேற. உங்களுடைய அந்த சிந்தனை மிக அழகானது, வாழ்த்துக்கள். தமிழர் கலை கல்வி நடுவம் தனி கல்வியை மாத்திரமல்ல, கலைகள் குறிப்பாக நுண்கலைகள் சார்ந்த பல விடயங்களுக்கு ஊடாகவும் அதில் ஈடுபடுகின்ற குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற குழந்தைகள் மத்தியிலே எங்களுடைய நோக்கங்கள் மூலம் பிறளாது தகவமைத்து மேடு வெள்ளம் தாண்டி பாய்வதைப் போல எங்களுடைய நோக்கங்களை பலவிதமான நுட்பங்களுக்கூடாக உபாயங்களுக்கூடாக பிள்ளைகளுக்கு கடத்தி செல்கிறார். தனியே ஏட்டு சுரக்காய் கரை குதவாது என்பதைப் போல ஏட்டோடு மட்டும் கல்வியோடு மட்டும் நின்று கொள்ளாமல் அவர்களுக்கு சுவாரஸ்யமான இப்படியான போட்டி அலகுகளுக்கு ஊடாக அவர்களிடம் ஊடுகடத்த வேண்டிய விடயங்களை சொல்ல துணிந்த இந்த விடயம் மிகவும் பாராட்டுதலுக்குரியது. எங்களுடைய மெய்வழி ஊடகம் சார்பாகவும் இந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இது ஒரு புறம் இந்த முள்ளிவாய்க்கால் சார்ந்த நினைவேந்தல் கால பகுதியில் இந்த விடயம் நடக்கின்ற அதே வேளையிலே மிக முக்கியமாக நீங்கள் கலை கல்வி நடுவம் என்ற அடிப்படையில் உங்களிடம் நான் உங்களுடைய பரீட்சை, இந்த பாடத்திட்டங்கள் பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளுக்கான தேர்வு, உங்களுடைய தேர்வு பரீட்சைகள் ஜூன் மாதம் நடக்கிறதாக அறிகின்றோம். நான் நினைக்கின்றேன் அதை பற்றி துஷ்யந்தி திலீபன் நீங்கள் அதிகம் பேசலாம் என்று நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் உப செயலாளராக இருக்கிறீங்கள் கல்விக்கலை நடுவத்தினுடைய இந்த செயற்பாடுகளில். இப்போ நான் இங்கே நீண்ட காலமாக நாங்கள் இங்கே வாழ்கின்றோம். பொதுவாக இந்த தமிழ் பரீட்சைகள் பொதுவாக மே மாத காலப்பகுதியில் நடைபெறுவதாகத்தான் எனக்கு ஞாபகம். நீங்கள் கலைக்கல்வி நடுவம் ஏன் ஜூன் மாதத்தில் அந்த பரீட்சைகளை வைக்கிறீங்க? அதுக்கு எதிர்த்து விசேட காரணம் இருக்கிறதா, இல்லை அவங்களுக்கு ஒரு குழப்பம் இந்த மேல் நடக்கிற திடீரெண்டு ஜூனுக்கு வருது என்று அதை பற்றி சொல்லுங்க. மே மாதத்தில் நடைபெற்று கொண்டிருந்த தேர்வு இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மே மாதம் என்றது இந்த வாழ்விட பள்ளியில தேர்வு நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி. ஜிசிசி, ஓ லெவல், ஏ லெவல் என்று பிள்ளைகள் எல்லாரும் தேர்வுகள்ல மூழ்கி இருக்கிற நேரம். அது மட்டும் இல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் அதுகளையும் கலை சம்பந்தப்பட்ட தேர்வுகளும் நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி. அதனால இது கனகாலமாகவே மாணவர்களும் பள்ளிகளும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர்களோட இடரை நாங்கள் கண்கூடாக கண்டதென்று அனுபவித்து பார்த்ததிலிருந்து இந்த தேர்வு காலத்தை பிட் போட்டால் அவர் ஆங்கில பள்ளி தேர்வை முடித்து போட்டு தமிழ் பள்ளி இந்த தமிழ் தேர்வுக்காக அணியம் செய்யலாம், முழு மூச்சாக அணியம் செய்யலாம் என்ற நல்ல நோக்கத்தோட இது பிட் போடப்பட்டது. நிறைய மாணவர்கள் நானும் கண்கூட பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த தேர்வு 2 மொட்டி கொண்டு வாரபடியா தங்களால தமிழ நல்லா செய்ய முடியாது, நல்ல அடைவுகளை பெற முடியாதுன்னு முதலே அவர்கள் அந்த தங்களோட படிப்பை ட்ராப் பண்றது. அவைக்கு ஆங்கில கல்வி முக்கியம். அப்ப அதே நேரத்துல தமிழ் கல்வி தேர்வும் அதே காலப்பகுதியில வர்றபடியா தங்களால நல்ல அடைவுகளை தமிழ் எடுக்க முடியாது. ஏனோ தானோ எழுதாம சில பேர் அப்படியே எழுதுறவை ஏனோ தானோ பாஸ்ல ஜஸ்ட் 40 மார்க்ல பாஸ் பண்ணிட்டு போற பிள்ளைகள் செய்வினா ஒரு நல்ல நிலைமை அடைவோம் நினைக்கிற பிள்ளை நான் கண்கூட பார்த்து நாங்க நல்ல அடைவுகள் எடுக்கணும். அப்ப எங்களால இதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா பிறகு வாரம் ஓ லெவலில் முடிச்சு போட்டு வாரம் போவினோம். பிரேக் பண்ணிட்டு போற பிள்ளைகள் மறுபடியும் வாரதே இல்லை. அப்ப அந்த தேர்வு காலத்தை பின் போட்டால் அவர்களோட சகவாசமாக முழு கவனத்தோட தமிழை கற்கலாம் என்றதுக்காகத்தான் இந்த வாழ்விட தேர்வு காலத்துக்கு பின்னாலே இதை வச்சிருக்கலாம்.
இல்லை, அவர்களுக்கு சாத்தியமாகக்கூடிய சில விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இந்த பரீட்சைகளை நீங்கள் ஜூன் மாத காலப்பகுதியிலே கொண்டு செல்வது மிக முக்கியமானது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த பலர் தமிழ் பரீட்சைகள் எடுப்பதற்கு நீங்கள் சொன்னதைப் போல இங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய நுண்கலைகள் சார்ந்த விடயமோ அல்லது இவர்களுடைய ஏனைய பரீட்சைகளை வருகின்ற பொழுது அவர்கள் தவிர்க்கின்ற முதல் தெரிவு தமிழாக இருக்கின்றது. அதை விட நாங்கள் எங்களுடைய இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாடத்திட்டங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதனாலே தமிழை தவிர்த்திருக்கக்கூடிய பலர் எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை கூட நான் கண்டிருக்கிறேன். எனவே இந்த பரீட்சை ஒரு மாதம் பின்போடுவதாலே நிறைய குழந்தைகள் உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற அந்த சமூகத்தினுடைய தேவை நோக்கி உங்களுடைய நகர்வு மிக முக்கியமானது என்று நான் கருதுகின்றேன். சரி, இப்போ ஜூன் மாதம் உங்களுடைய கலை கல்வி நடுவத்தினுடைய முதலாவது பரீட்சை என்று நினைக்கின்றேன் ஜூன் மாதத்திலே இடம்பெறப் போகின்றது, அப்படித்தானே? என்ன பரீட்சை? இப்ப மே மாதம்ன்றது உண்மையிலேயே ஒரு தேர்வு காலம். அந்த வாழிட பள்ளிகள்ல இப்ப சொன்ன மாதிரி வாழிட பள்ளிகள்ல எல்லா பாடங்களுமே அவர்களுக்கு குறிப்பா A-level O-level, அதே போல இந்த கேம்பிரிட்ஜ் தேர்வு நிலையத்தால தமிழ் மொழிக்கு வைக்கிற A-level O-levelக்கான தேர்வும் இதே இந்த மே மாத காலப்பகுதியில நடக்கிறதால நாங்க குறிப்பா பார்த்தோம்னா இந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்போட மாணவர்கள் இந்த தமிழ் மொழியை கற்கிறத விடுறதுக்கான வாய்ப்பு இந்த பரீட்சையினுடைய இந்த தேர்வினுடைய அழுத்தம். ஆகவே எங்கள் நடுவம் என்றது மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கும் தானே. பள்ளிகள் இல்ல மாணவர்கள் இல்லையேண்டா நடுவும் இருந்து பிரயோசனம் இல்லை. அப்ப அவர்களுடைய நலன் அதுதான் நீங்க முக்கியமா பாக்குறோம். அதனாலதான் இந்த ஜூன் மாதத்திட்ட கடைசி வாரத்துக்கு இந்த தேர்வை தள்ளி வச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிகளின் வேண்டுகோளுக்கு மீனாங்க. அப்ப இந்த பரீட்சையை நாங்கள் ரெண்டு வகையா வைக்கிறோம். புலன்மொழி தேர்வு மற்றது எழுதுதல் தேர்வாக வச்சிருக்கிறோம். இந்த புலன்மொழி தேர்வுன்றது 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. ஜூன் மாதத்தினுடைய 20ஆம் 21ஆம் தேதிகள்ல புலன்மொழி வள தேர்வு. 20/6/2026 லண்டனுக்கு உள்ள தேர்வு நிலையங்களுக்குள்ளேயும் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை வெளி மாவட்டங்கள்லயும் வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில 20ஆம் தேதி ஜூன் மாதம் நடக்கிறது ஹாரோ, இல்ஃபர்ட், டாட்ஃபர்ட், நியூ மோடன் ஆகிய தேர்வு நிலையங்கள்ல இந்த புலன்மொழி வள தேர்வு என்ற கேட்டல், பேசுதல், வாசித்தலுக்கான தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதே போல 21ஆம் தேதி மில்டன் கீன்ஸ், ஸ்விங்டன், வேல்ஸ், வோல்ஹாம்ப்டன், லிவர்பூல் போன்ற தேர்வு நிலையங்கள்ல இந்த கேட்டல், பேசுதல், வாசித்தலுக்குரிய புலன்மொழி வள தேர்வு நடைபெற இருக்கின்றது. எழுதுதல் பரீட்சை இப்ப எழுதுதல் அது 27ஆம் தேதி 6ஆம் மாசம் அதற்கு அடுத்த வரக்கூடிய சனிக்கிழமையில எல்லா 9 தேர்வு நிலையங்களும் ஒரே நேரத்துல ஒரே டைம்ல ஒரே அந்த நாள்ல அந்த பரீட்சை நடைபெற இருக்கிறது. சரி, இப்ப கிட்டத்தட்ட இந்த பரீட்சை ஜூன் மாதத்துல பின்போட்டதும் பல மாணவர்கள் தாங்கள் வேறு தடைகள் இல்லாமல் இதிலே கலந்து கொள்ள முடியும் என்ற உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றீங்க? எத்தனை மாணவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்த முறை உங்களுடைய பரீட்சைகளை அமர்வதற்கு எத்தனை வகையான மாணவர்கள் இதுவரை விண்ணப்பித்திருக்கிறார்கள் அல்லது அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள்? அதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. உண்மையிலேயுமே ஒரு மகிழ்வான விடயம்தான். இப்படி தேர்வு நாள் பின்னுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. 1000க்கு மேல மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயுமே வரவேற்கத்தக்க ஒரு விடயம், அதுவும் உயர் வகுப்பு மாணவர்கள். சரி, இப்ப இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் சமூகத்தின் பால் அல்லது பெற்றோர்களின் பால் பிள்ளைகளை இந்த பரீட்சைகளுக்கு தயார்படுத்துகின்ற உறவினர்கள், நண்பர்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் மிக அண்மை காலமாக இப்போ இது ஒரு கிளாசிக்கலாக இல்லாட்டி ஒரு மரபு சார்ந்த ரீதியாக பரீட்சைகள் தாண்டி இப்பொழுதெல்லாம் அதிகமாக இந்த கணினிமயப்படுத்தப்பட்ட பரீட்சைகள் பாடசாலை, குறிப்பாக கோவிட் காலப்பகுதிக்கு பிறகு கற்பித்தல் முறைமைகளே இன்று கணினிமயப்படுத்தப்பட்டு அல்லது திரைக்கு முன்னாலே பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் அதிகமாக இருக்கிறது. பரீட்சைகளும் இப்பொழுது கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமைகளை பற்றி அதிகம் கேள்விப்படுகிறோம். உங்களுடைய பரீட்சை எப்படி இருக்கிறது? கணினிமயப்படுத்தப்பட்ட முறையா? உண்மையில் புலன்மொழி வள தேர்வு எங்களுடையும் கணினிமயப்படுத்தப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாகத்தான் அந்த தேர்வு நடைபெற இருக்குது. அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் எங்களுடைய இளையோர்கள் தங்களுடைய நேர காலத்தை ஒதுக்கி வாழிட படிப்பு வேலை பழுக்களுக்கு மத்தியில சகல வேலைகளையும் அர்ப்பணிப்போட செய்து முடிச்சிருக்கிறேன்.
இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த தேர்வை நடத்துறதுல எங்களுக்கு இருக்கிற நன்மை, பிள்ளைகள் மிக விரும்பி கற்கிறீங்க. நீங்க சொன்னது போல கோவிட் காலத்திலிருந்து அவர்கள் அந்த டிவைஸ்லயே அவர்களுடைய கற்றல் நடவடிக்கை நடைபெறதால அவர்களுக்கு இது இலகுவா இருக்கு. குறிப்பாக முதல் தேர்வுக்கு வர்ற வகுப்பு 1 மாணவர்கள் ஒரு பயம் இல்லாம மிக ஒரு பயிற்சி விடயத்துல அந்த உணர்வோட செய்யற வாய்ப்பை பாடசாலைகள்ல பயிற்சிகள் அப்படி கொடுக்கின்ற போதே அந்த முன்னேற்றம் தெரியுது. ஆகவே இது பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள், தகுதியான ஆசிரியர்கள், அவர்களுக்கு மேலதிகமாக இன்னும் பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் இந்த தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக. இந்த பயிற்சியினூடாக அவர்கள் இந்த தேர்வை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடக்கிறதுக்கு உதவி செய்யும் என்ற வழிவகையில தான் இந்த மேலதிக பயிற்சிகளும் இடம்பெற இருக்குது. இல்ல அப்ப நீங்கள் கணினிமயப்படுத்துறதுனுடைய மிக முக்கியமான நோக்கம் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, பிள்ளைகளுக்கு இலகுவா இருக்குன்றதா, இல்லாட்டி அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, நேரம் எல்லாத்தையும் ஈடுபடுத்த முடியுது. மற்றது தேர்வு நேரத்துல புள்ளியிடல் படிவம்ன்றது தயாரித்து பென்சிலால மார்க்ஸ் போட்டு வெட்டி திருத்தி கூட்டி பெருக்கி வகுக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே மீதப்படுத்தப்படுகிறது. மிக விரைவாக அந்த வேலை முடியுது. அது ஒரு சிறந்த ஒரு வழியா இருக்குது, இலகு வழியும். இப்போ நான் முன்பு கேள்விப்பட்ட விடயங்கள், பிள்ளைகளுக்கு அது இலகுவாக இருந்தாலும் கூட அதை தயார்படுத்துகின்ற ஆசிரியர்கள் அல்லது அவர்களுக்கு அது பற்றி இது ஆங்கில பாடசாலைகளில் கூட இருக்கிறது. இந்த கோவிட்டுக்கு பின்பு கணினிமயப்படுத்தப்பட்ட இந்த திரைமுறை கல்வி வருகின்ற பொழுது பல முதுமையான பழம்பெரும் ஆசிரியர்கள் தாங்கள் ஓய்வு பெற்றுவிட்டு செல்கின்ற விடயங்கள் ஆங்கில பாடசாலைகளில் இருக்கின்ற அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தோடு இயைவாக்கக்கூடிய ஒரு நுட்பம் குறைவு காரணமாக விலகி செல்கின்றார்கள். உங்களுடைய கலை நடுவத்தினுடைய ஆசிரியர்கள் இந்த கணினி முறைமைக்கு பயிற்றப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றி பயிற்சிகள் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களா? அதை பற்றி சொல்லுவோம். இது எல்லா ஆசிரியர்களுக்குமே தகுதியான ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள், பயிற்றப்பட்ட ஆசிரியர்களும் இருந்தாலும் மேலதிக பயிற்சியை அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். 24/5/2026 7/6/2026 நாட்களில் பயிற்சி இருக்குது, பயிற்சி பெற்ற வழங்கப்பட இருக்குது. 15/6/2026 சனிக்கிழமை வெளி மாவட்டங்கள்ல உள்ள ஆசிரியர்களுக்கு நேரடியாகவே இந்த பயிற்சியை வழங்க இருக்கிறோம். அதே போல 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை லண்டன் பகுதிகளுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நேரடியான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது. அப்ப எல்லா தேர்வு நிலையங்கள்லயும் எங்களுடைய இளையவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பினோம். அந்த டெக்னாலஜி என்றது எப்பவும் சில வேளை ஏதாவது ஒரு வரலாம், அந்த விடயத்தை உடனே சீர் செய்வதற்காக எங்களுடைய இளையோர்கள் எல்லா தேர்வு நிலையங்கள்லையும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு இருக்கிறார்கள். நல்லது. புதிய மாற்றங்களை நோக்கி புதிய தொழில்நுட்பங்களை நோக்கி உலகமே நகர்கின்ற பொழுது நாங்கள் பிடிவாதமாக எங்களுடைய மரபு சார்ந்த விடயங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் அது இளையவர்களை சென்றடைவதிலே ஒரு தேக்க நிலை எங்களுக்கு வரும். எனவே தமிழை கற்றலும் தமிழை கற்பித்தலும் தமிழுக்கான பரீட்சை அலகுகள் கூட கணினிமயப்படுத்தப்பட்ட முறைமைகளுக்கு கூடாக செல்வது பிள்ளைகளை கவருகின்ற அதே வேளை அவர் இலகுவாகவும் இருக்கின்றன. சில வேளைகளிலே காலத்தின் போக்கோடு அவர்கள் இயைந்து நகர்வதற்குரிய ஒரு திட்பத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்கலாம். அடுத்து மிக முக்கியமாக இந்த பரீட்சை நிலையங்களில் மிக நீண்ட நேரமான காத்திருப்புகளால் சலித்து போகக்கூடிய பல பெற்றோர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கான ஒழுங்குகள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரத்துக்கு இந்த பரீட்சைகள் நடைபெறும், அதுக்கான தயார்படுத்தல்கள் எப்படி இருக்கின்றது? அதற்கான தயார்படுத்தலும் மிக தெளிவாக இந்த முறை ஒவ்வொரு வருடமும் இப்படியான சிக்கல்கள் வர்றதால அந்த நேரம் கொடுக்கப்படுற இடத்தை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் குறிப்பிட்ட நேரம் உண்டு. அப்ப இது கேட்டல் பேசுதல் என்ற இந்த புலன்மொழி வளத்தீர்வு தொழில்நுட்பத்தின் ஊடாக நடக்க இருக்கிறதால எங்களுக்கு அந்த நேர விரயம் மிகவும் குறைவாக இருக்கும். ஆகவே அதுக்கு ஏற்றபடிதான் அந்த நேரத்தை நாங்க அமைச்சு பள்ளிகளுக்கு அறிவிக்கிறோம். சரி, பள்ளியை தரலாம். இப்பொழுது குறிப்பிட்ட சில மாதத்துக்கு முன்னர் என்னுடைய நண்பர் ஒருவருடன் எனக்கு நடந்த ஒரு உரையாடலினுடைய பின்னணியில் இருந்து நான் இந்த கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு, தமிழ் கற்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை தேவைதானா? ஏன் அவர்கள் தமிழை கற்றால் போதும் தானே, என்னத்துக்காக இந்த பரீட்சையை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி என்னுடைய நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு நான் வேறு ஒரு பதில் சொல்லியிருந்தது வேறு. உங்களுடைய பார்வையில் எப்படி, ஏன் இப்போ பிள்ளையை கற்றுக்கொண்டால் போதும் தானே, ஏன் இந்த பரீட்சையை வைத்து பிள்ளைகளை
தொந்தரவு செய்ய வேண்டுமா? அது என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி. உங்களிடம் அந்த கேள்வியை அவர் கேட்டிருந்தாலும் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? இப்ப பரீட்சை என்றது எங்களுடைய நோக்கம் பரீட்சை அல்ல. இந்த மொழி மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் அதுல எவ்வளவு தூரம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றத ஒரு பரீட்சை வைத்து பார்த்தால்தான் அதனுடைய அடைவு தெரியும். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே தான் பரீட்சை நோக்கத்திற்காக பாடத்திட்டமோ கற்பித்தலோ இல்லை. அந்த தமிழ் மொழி என்றது அப்படித்தான் கொண்டு செல்லப்படுது. அதை விட இப்ப நீங்க பாருங்க, தேர்வு நடத்தினால்தான் அந்த பிள்ளைகளை நாங்கள் வளப்படுத்தி, நாங்கள் இல்லாத காலத்துல இந்த எங்கட மொழியை எடுத்து செல்வதற்கு ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நாங்கள் வளப்படுத்தி விட்டாதான் தேர்வு கொண்டு வந்து அவையை வளப்படுத்தி வாசிக்க எழுத எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாணவராக, ஒரு அடைவு பெற்ற மாணவராக்கினால்தான் அவர் எங்கட எதிர்காலத்துல உள்ள வார பிள்ளைகளுக்கு கற்பித்தல் செயற்பாட்டை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நல்லது. ஆனால் என்னை கேட்டீர்கள், என்னட்ட நான் இதுக்கு வேறு மாதிரியான இருப்பதிலே என் நண்பருக்கு சொல்லியிருந்தேன். ஒரு மொழியை அல்லது ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டவன் தான் அதற்கு தகுதியானவன் என்று தனக்கு தான் நிரூபிப்பதற்கு அவனுக்கு ஒரு பரீட்சை தேவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பரீட்சை தேவை. நான் அந்த விடயத்தில் கற்க கசரட என்பதை நான் உறுதி செய்து கொள்வதற்கு எனக்கு ஒரு பரீட்சை தேவையாக இருக்கிறது. மற்றவர்கள் வைக்கிறீர்கள். எனக்கு பரீட்சை மாணவர்களுக்கு நல்லது என்றால் அவன் தான் யார், தான் கற்க கசரட முடித்திருக்கிறேனா, தான் இதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா என்பதை அவன் உறுதிப்படுத்துவதற்கு இந்த பரீட்சை தேவையாக இருக்கிறது. பரீட்சை ஒன்றுதான் என்னை நான் தகுதியாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு திறக்கப்படுகின்ற வாசல் உலகத்திலேயே பரீட்சை ஒன்றுதான். அது இல்லை என்றால் நான் எனக்கே நிரூபிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது என்றுதான் அந்த நண்பனுக்கு பதிலளித்திருந்தேன். அது மிக முக்கியமான ஒரு விடயம் பரீட்சை என்பது. அது சும்மா மேலெழுந்த வாரியாக என்னதுக்கு பரீட்சை, தமிழை கற்றுக்கொண்டால் சரிதானே என்று ஒரு மேலெழுந்த வாரியாக சொன்னாலும் கூட பரீட்சைகள் மிக முக்கியமானதாக வாசல்களை பிள்ளைகளுக்கு திறந்து விடுகின்றன. எனவே அவை மிக முக்கியமானது. அந்த கருத்தை தான் நீங்களும் வைத்திருந்தீர்கள். இப்போ இந்த பரீட்சை ஒருபுறம், ஒரு பாடம் நடந்தால்தான், ஒரு கற்பித்தல் நடந்தால்தான் அவனை பரிசோதிப்பதற்கு அல்லது அவன் தன்னை தானே நிரூபிப்பதற்கு ஒரு பரீட்சை தேவை. இந்த பாட நூல் சார்ந்து உங்களினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இப்போ இந்த பாடநூல் சார்ந்து எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. மலேசியா பல்கலைக்கழகத்துக்குள்ளால், இந்திய பல்கலைக்கழகத்துக்குள்ளால், சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்துக்குள்ளால் என்று ஏராளமான சொற்களும் பாடத்திட்டங்களும் வந்து தொடர்ச்சியாக குவிந்து எனக்கு தெரிஞ்ச பலர் ஒரு குழம்பி போய் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். பல்வேறு விதமான கட்டமைப்பு செய்யப்பட்டதை போல தமிழ் மொழிக்கான பாடத்திட்ட அலகுகளும் நூல்களும் குவிகின்றன. உங்களினுடைய நூலாக்கம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நான் சுகந்தினி இந்த நூலாக்க பகுதியோட பெருமளவில் தொடர்பில் இருக்கிறீங்க நினைக்கிறேன். நீங்கள் இந்த கேள்விக்கும் கூட பதில் இந்த நூலாக்கத்தை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன வகையை நீங்கள் கருத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கான நூல்களை தயாரிக்கிறீங்க? உண்மையில இப்ப காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி கற்றல் கற்பித்தல் அதற்கான பாடத்திட்டம்ன்றது மிக முக்கியமாக இருக்குது. இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒவ்வொரு மலேசியால இருந்தோ இந்தியாவில இருந்தோ ஒவ்வொரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் எங்களோட குழந்தைகளுக்கு எங்களுடைய நாட்டில உள்ள ஆராய்ச்சி ரீதியாக உலகளாவிய ரீதியில ஆராய்ச்சி செய்து எப்படி ஒரு மொழியை கற்பிக்கலாம் என்று ஆராய்ச்சி செய்கின்ற அந்த பேராசிரியர்கள் அவர்கள் ஊடாக அவர்களின் வழிநடத்தலின் படிதான் இந்த பாடநூல் தயாரிக்கப்படுது. இலகுவாக இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இந்த மொழியை கொண்டு போய் சேர்க்க முடியும், அதுக்கு என்ன விதமான அந்த மொழி ஆளுமை, அந்த மொழி விடயங்களை, அந்த பாடத்திட்டத்துக்கு வரக்கூடிய அந்த விடயங்களை உள்வாங்க வேண்டும் என்ற விடயங்களை தான் நாங்கள் உள்ளடக்கி இந்த பாடத்திட்டத்தை செய்திருக்கிறோம். மழலையர் நில, பாலர் நில, பயில் தமிழ் 1, 2, 3 என்று 10 வரைக்கும். அதற்கு பிறகு உயர் தமிழ், மேல்நிலை தமிழ் என்ற வகையில 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு என்ற ரீதியில வடிவமைச்சிருக்கிறோம். சுகந்திரி ஆசிரியர் சொன்னது போலவே மொழி ஆய்வாளரும் தென்கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியரான திரு ரகுபரன் அவர்களுடைய அறிவுறுத்தலையும் வழிகாட்டுதலையும் தான் இந்த நூலாக்கமானது பட்டறிவு பெற்ற ஆசிரியர் குழுக்களால மேற்கொள்ளப்பட்டு கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நடைமுறையில இருக்கின்ற பயன்பாட்டில் இருக்கிற நாங்க நாளாந்தம் பயன்படுத்துகின்ற வடமொழி கலப்பில்லாத சொற்களை வச்சு தான் இந்த நூலை ஆக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க புலம்பெயர் நாட்டுல 3வது தலைமுறையினர் தமிழை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த 3வது தலைமுறைக்கு ஏற்ற வகையில அவன் புரிதலுக்கு ஏற்ற அவன் வாழ்வியலுக்கு ஏற்ற முறையில அதுக்காக
தமிழ் மொழியை நாங்கள் எந்த சமரசமும் செய்யாமல் இலகுவான முறையில அவர்களுக்காக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மொழியின் தன்மை நாங்க குறைக்கல, அந்த என்ன சொல்ற அதனுடைய தரம் குறையா இல்லை, ஆனா இலகுபடுத்தப்பட்டு மொழியானது நாங்க சொல்றோம் வாழ்வியல் அடையாளம் இதெல்லாம் மொழியை சொல்றோம். அதுக்கு முதல் அது ஒரு தொடர்பாடல் கருவி. பிள்ளைகள் உயர்கல்வியை கற்றிருந்தாலுமே கூட தமிழ்ல கதைக்கிறது இல்லை, அதுக்கு நிறைய தயக்கம் காட்டுகிறார்கள். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று அந்த பயன்பாட்டில் இருக்கிற மொழியை பயன்படுத்துறாடியா. முடிந்த அளவுக்கு பிள்ளைகள் நிறைய பேச வைக்கணும். பயன்பாட்டில் இருக்கிற இலகுவான நாளாந்தம் இருக்கக்கூடிய மொழிகளை போட்டு நாங்கள் அந்த நூலை இவர்களுடைய பேராசிரியருடைய வழிகாட்டுதல்ல, இந்த மொழியியலாளர் மொழி ஆய்வாளர்களுடைய வழிகாட்டுதல இந்த நூலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல நாங்கள் கடந்த 5 தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பு பெயர் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த நாள்ல நூலை வெளியிட வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கட்டமாக நூலை அந்த நாள்ல வெளியிட்டதை நினைத்து பெருமைப்படுகின்றோம். தொடர்ந்து மற்ற நூல்களும் வெளியிடப்பட இருக்கின்றன. ஆசிரியர் சொன்னது போலவே மலையாள தமிழ், பாலர் தமிழ் என்று தொடங்கி பிறகு பயில் தமிழ் 1 சொல்லி பயில் தமிழ் 12 வரையும் 10 வரைக்கும் போகும். 10க்கு பிறகு உயர்நிலை தமிழ் என்று அந்த பெரிய வகுப்பை படிப்பினார். அதனுடன் அவர்களுடைய தமிழ் கல்வி நிறைவு பெறுகிறது. அவர்கள் மேற்கொண்டு படிக்க விரும்பினால் பட்டய கல்வியை கற்கலாம். அதுக்கான பட்டமளிப்பு விழாவும் அதுக்கேற்ற வகையில இடம்பெறும். உயர்நிலை கல்வி படித்த உடனே அவர்களுக்கு பட்டமளிப்பு இருக்குது. இதெல்லாம் மாணவர்களை ஆர்வமுடன் தமிழை கற்க செய்ய வேண்டும் என்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடநூலானது பயிற்சியும் சேர்த்து ஒரே நூல்ல இடம்பெறும். 2 வேறு புத்தகங்களா இல்லாமல் 2ம் ஒரே புத்தகமா இருக்கும். அது இப்ப பாடத்தை முடிச்சோன்னு அது சம்பந்தமான பயிற்சி உடனுக்குடன் செய்யறதுக்காகவும் அதை தவற விடாமல் இருக்கிறதுக்காகவும், அடுத்தது அந்த விலை எல்லாருக்கும் ஒரு கோஸ்ட் இருக்கு, அது அந்த விலையை கட்டுப்படுறதுக்காகவும் 2ம் சேர்ந்து ஒரு புத்தகமா இருக்கும். வரலாறு புத்தகம் இருக்கு. வரலாறுன்றது பயில் தமிழ் 1 உயர்நிலை தமிழ் வரைக்கும் அந்த மாணவர் சம நேரத்துல தமிழீழ வரலாற்றை கற்றுக்கொண்டே வருவார்கள். நல்லது. நான் உங்களிடம் அடுத்ததாக கேட்க இருந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அதுக்குள்ளே இணைத்து பதில் சொல்லியிருந்தீங்கள். இப்போ இது பற்றியதான நிபுணர்கள், இத்தகைய நிபுணர்களை அவர்கள் எங்கிருந்து தகுதியானவர்கள் இந்த பாடத்திட்ட அலகை நூலை ஆர்ப்பதற்கு தயாரிப்பதற்கு யாரை எந்த துறை சார்ந்தவர்களை மொழியியல் அறிஞர்களை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன். ஓரளவுக்கு நீங்கள் அந்த விடயத்தை உள்வாங்கியிருந்தீர்கள். எனக்கு இப்போ இருக்கக்கூடியது இந்த பாட உருவாக்கம் சம்பந்தமாக 2 முக்கியமான கேள்வி. அதற்கான பதிலை நான் உங்களிடமிருந்து நிச்சயமாக எதிர்பார்ப்பேன். இப்போ நீங்களே இப்போ கதைக்குள்ள சொன்னீங்கள், மிக இலகுவாக சாதாரணமாக வழக்கத்தில் புழக்கத்தில் உள்ள உரையாடல்களை பிள்ளைகள் நகர்த்துவதற்காக இந்த மிக கவனமாக இந்த நூலை பார்த்திருப்பதாக. ஆனால் சில சொற்கள் புழக்கத்தில் இல்லாத புதிய சொற்களாக இருக்கிறது. இப்போ நீங்களே பேசிய சொன்னீங்க, அணியம் செய்கிறது என்று சொன்னீங்கள். அதே போல் நிறைய சொற்கள் பலிக்கு வாசித்தல், குமுகாயம், இப்படியான சொற்கள் எல்லாம் சில வேளைகளிலே இந்த பிள்ளைகளுக்கு எல்லா சொல்லும் புதுசுதான், அவர்களுக்கு அதை பற்றிக்கொள்வார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் யாருடன் உரையாடப் போகிறார்கள்? அவர்கள் மேற்கத்தியவர்களுடன் வேற்று மொழி பேசும் உரையாடப் போவதில்லை. தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பெற்றோருடன் தன்னுடைய பேத்திமார் பேரன்மாருடன் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சொற்கள் விளங்காது. அப்போ இது இயல்பு நிலையை குழப்புகின்ற ஒரு சிக்கலாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எனக்கு நெடுகவே இருக்குது. உங்களுடைய இந்த நூல் ஆக்கம் சார்ந்து நீங்கள் பணியாற்றுவதால் உங்களுடைய பதில் இதுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. நாங்க பயன்பாட்டில் இருக்கிற சொற்களை புழக்கத்துல கொண்டாடுறதுக்காக பயன்படுத்தும் என்று சொன்னது உண்மை. ஆனா அதுக்காக வடமொழி கலந்த சொற்களை பயன்படுத்த மாட்டோம். அதுகளை தவிர்த்து பயன்பாட்டுல இருக்கிற நாளாந்தம் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய சொற்களைத்தான் பயன்படுத்தி இந்த நூல் ஆக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு ஒரு அறிவும் ஒரு ஆர்வம் வந்ததன் பிறகு அவர் இன்னுமான தேடல்களை செய்யலாம். அதுக்கான ஒரு வழிகாட்டலை நாங்க செய்வோம். அதுக்கான நூல்களும் இருக்க போகுது. ஆனா அடிப்படையில ஒரு உரையாடலை, ஒரு தனித்தமிழ் உரையாடலையும் ஒரு எழுத்து வடிவத்தையும் அறிஞ்சிருக்கிறதுக்கான அடிப்படை தளத்தை நாங்கள் இதுல போடுவோம். அவருக்கு அந்த கடினமான சொற்களை புகுத்தி
புழக்கத்துல இல்லாத சொற்களை புகுத்தி பிள்ளை தமிழை இடர்படாமல் அவ ஆர்வமுடன் கற்க வைத்து ஆர்வமுடன் அதை பேச வைக்கிறது. மேற்கொண்டு அவர் தேவைப்பட்டால் அவர் அதுக்கான ஆய்வுகளை அல்லது தேடல்கள் செய்யும் பொழுது அதுக்கான வழிகாட்டல் வழிமுறை நூல்கள் எல்லாம் பின்னுக்கு வர இருக்கு. அது ஒரு சரியான முறைமை நினைக்கிறேன். நான் முதலில் அடிப்படையிலே அவர் நுழைந்து ஆர்வம் வைத்த பின்பு அவருடைய மேலதிகமான ஆய்வுகளுக்கு மேற்படிப்புகளுக்கு அவர் தேடிக்கொள்கின்றது அது துறை சார்ந்த ஒரு அதில் பாண்டித்தியம் பெறுகின்ற ஒரு விடயத்துக்கு பெறும். எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை இன்னொன்று இந்த மிக எளிமையாக கேஷுவலாக உரையாடல் சாதாரண நாளாந்த உரையாடல் போக்குகளிலிருந்து வித்தியாசமாக பல மாணவர்களை கண்டிருக்கிறேன். அது இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவன் அவன் ஒருக்கா அவனை காண இல்லை இந்த வகுப்புக்கு வேறவர் அப்போ வேற எங்கே நிற்கல எங்கே தம்பி நிற்கிறான்னு ஃபோன் பண்ணால் நான் தொலைந்து விட்டேன் கண்ணு கட்டும் தூரத்தில் ஒரு பிபி தெரிகிறது இப்படி அவன் பதில் சொன்னான். இது ஒரு 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 எழுத்து வழக்கை அவன் பேச்சு மொழியாக பாவிக்கின்ற ஒரு போக்கு அவனிடம் வந்திருக்கின்றது. அவன் நீண்ட காலமாக தமிழ் பாடசாலையில் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவன் தூய தமிழ் நன்றாக பேசுவான். ஆனால் அதை சுற்றி நின்று அவனை ஒத்த பிள்ளைகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு போது அவன் கொஞ்சம் அந்தரப்பட்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். என்ன காரணம் இதுக்கு? நான் நினைக்கிறேன்டா பிள்ளை வீட்டுல கணக்கு கதைக்காமல் பள்ளியில மட்டுமே தமிழை படித்து வந்தபடியால் அவருக்கு கதைக்கிற பேச்சு வழக்கு தெரியல, எழுத்து வழக்கு மட்டும் தெரிந்திருக்கு. ஆனா நிறைய பேர் மற்ற மாதிரி தான் பேச்சு வழக்கு தெரியும், எழுத்து வழக்குலாம் இடர்படுவார்கள். அதே போலத்தான் இப்ப நீங்க சொல்ற விடயத்தை தான் நானும் இதே விடயத்தை தான் சொல்ல வந்தேன். அந்த வீட்டுல தமிழ் கதைக்காத போது பாடசாலையில மட்டும் அடுத்து அங்க நடக்கிற விடயங்களையும் ஆசிரியர்களை கதைக்கிற விடயங்களையும் இந்த நீங்க சொன்ன மாதிரி புழக்கத்துல இல்லாத அந்த சொற்களையும் பயன்படுத்துகின்ற போது வந்த ஒரு குழப்பம் தான் இது. இதை எல்லாத்தையும் கருத்துல கொண்டுதான் எங்களுடைய புதிய நூலாக்கம் இருக்குது. இப்போ ஒரு பாடத்திட்டம் அமைக்கிறோமாக இருந்தால் அதுல ஒரு உரையாடல் வைக்கிறோம். உரையாடல் வருதுலண்டா அங்க உரையாடல் தமிழ் பேச்சு தமிழ் வருது. அதே போல ஒரு இலக்கியம் சார்ந்து வருதுண்டா அங்க இலக்கிய தமிழ் வருது. அதே போல சும்மா ஒரு பாடம் வேண்டா அதுக்குரிய அந்த பாடத்தமிழ் அப்ப எல்லா தமிழ் பேச்சு தமிழ் இலக்கிய தமிழ் சாதாரணமான எங்களுடைய கற்றலுக்குரிய தேவையான தமிழ். வாழ்வியல்ல பிள்ளை பாக்குற விடயம் கதிரவன் காலிக்கிறான்ன்றதை விட சூரியன் உதிக்கிறான்ன்றது பிள்ளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயம். அப்ப அந்த மாதிரி புழக்கத்துல உள்ள பழக்கத்துல உள்ள எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி மிக கவனமாக இந்த புதிய நூல் வெளிவர இருக்கிறது. ஒரு நூல் வெளியிட்டுட்டோம், தொடர்ச்சியாக மற்ற நூல்களும் வெளிவர இருக்கின்றன. இந்த நூலாக்கம் சம்பந்தமாக இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. இப்போ உதாரணமாக இந்த 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 வயதுகளை ஒட்டி இப்போ உதாரணமாக சிறு வயதிலே நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த எழுத்து இந்த விடயங்களுக்கு அப்பாலே சிறுவர் பாடல்கள் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு அம்மா கடைக்கு போனால் ஒரு டசின் பென்சில் வாங்கி வந்தால் இப்படி மிக எளிமையான ராகத்திலே இலகுவாக பிள்ளைகள் பாடக்கூடிய ராகத்திலே பாடல்களுக்கூடாக ஆடல்களுக்கூடாக இந்த தமிழ் கற்பித்தல் அது ஒரு பழமையான முறைமை. நாங்கள் எல்லாம் அப்படித்தான் கற்று வந்திருந்தோம். உங்களுடைய பாடத்திட்ட அலகிலே அதாவது ஆண்டு 1 ஆண்டு 2 இந்த உங்களுடைய அந்த வளர்ச்சி ஆரம்ப கட்டத்திலே நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பாடல் ரீதியாக ஆடல் ரீதியாக கற்றுக் கொடுக்கின்ற முறைமை உங்களுடைய பாடத்திட்ட அலகுகள் இருக்குது. எனக்கு எந்த புத்தகம் அப்படி தெரியல. ஒரு புத்தகத்தில் அதுக்கு ஒரு சிடியும் ஒன்று கேட்டேன்னா சங்கீத மாயாஜாலங்கள் எல்லாம் சுரவரிசைகள் எல்லாம் போட்டு ஒரு பாடல் இருந்தது. உண்மையை அந்த பிள்ளைக்கு மிக இடர்பட்டதை நான் பார்த்திருந்தேன். உங்களுடைய பாடத்திட்ட அலையிலே எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக இந்த இப்ப பாடத்துள்ள நான் சொல்லுவோம் தான் இருந்தனா அதுக்கிடையில உங்களுக்கு வினா தொடுக்கப்பட்டிருந்தது. என்னென்னா இப்ப நாங்கள் இந்த பாடநூல் தயாரிப்புல எல்லாத்திலுமே பாட்டை கொண்டு வந்துட்டோம். நாங்கள் எங்களுக்கு ஏனென்றா அந்த பாட்டு தான் பிள்ளைக்கு உண்மையிலேயே வடிவாக சென்றடையுது. சிறுவர் மலையகல்ல இருந்தே பாட்டுகள் கொண்டு வந்துட்டேன். நாங்கள் இப்ப முந்தி படித்தது இப்பவும் எங்களோட எந்த வயசுலும் பாலா பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா அதுகள் எல்லாம் எங்களுக்கு நிக்குது. என்னன்னா அந்த பாட்டு மூலம் எங்களை கொண்டு வந்தார்கள். அந்த நிலைமைக்கு அதாவது இந்த பேராசிரியர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் சென்றிருப்பதனால நிச்சயமாக எல்லா சிறிய வயது பிள்ளைகளுக்கு ஒரு 12 வயது பிள்ளைகள் மட்டும் பாடல்கள் வருகின்றது. பிறகு மேல் வகுப்புகளுக்கு சிலர்களுக்கு போட்டிருக்கின்றோம் பாடல்கள் இல்லையா சோதியா? பாடல்கள் இருக்குது. பாடல்களோட படிக்கும் பொழுது பிள்ளைங்க மனதில் நல்லா பதியபடியா நாங்கள் பாடல்கள் நிறைய இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடப்பரப்புகளை குறைத்திருக்கிறோம். என்னென்று சொன்னா அந்த பாடங்கள் அலகுகளை படிச்சுட்டு அது சம்பந்தமாக ஆசிரியரும் பிள்ளையும் நிறைய கலந்துரையாடணும். பேசுறதுக்கு உரையாடுறதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் வேணும் என்றதுக்காக பாட அலகுகளை குறைத்து
அது சம்பந்தமாக வகுப்பறை செயற்பாடுகள், பிள்ளைகளுக்கான தேடல்களை செய்யணும், ஆசிரியர் பெற்றோர் கதைக்கு வேணும். சில வேளையில பெற்றோர் தமிழ் தெரியாத பெற்றோரா இருக்கலாம், அல்லது தமிழ் மொழி பரிச்சயம் இல்லாத பெற்றோரா இருக்கலாம். அப்ப நிறைய வகுப்பறை செயற்பாடுகளுக்கு இடம்பிட வேணும்ன்றதுக்காக பாடாளங்கள் குறைத்திருக்கு. நிறைய பிள்ளைகள் வகுப்பறையில கலந்துரையாடி பேசி மகிழ்ந்து அதை வெளிக்கொண்டு பிள்ளைகிட்ட இந்த விடயங்களை வெளிக்கொண்டதுக்காக. நல்லது. நான் நினைக்கின்றேன், தவறுகளில் இருந்து பாடம் கற்காத ஒரு சமூகம், தவறுகளில் இருந்து பாடம் கற்காத ஒரு அரசியல், தவறுகளில் இருந்து பாடம் கற்காத ஒரு விளையாட்டு எப்பொழுதுமே முன்னோக்கி பயணிக்காது என்று சொல்வார்கள். அந்த வகையிலே என்னுடைய கேள்விகளிலே இது கற்றுக்கொண்ட பாடங்கள் தான். பிள்ளைகளுடன் பெற்றோருடன் உரையாடுகின்ற பொழுது அவர்கள் எங்கே இடரல்படுகிறார்கள், எங்கே அவதியுறுகிறார்கள், எங்கே வேகத்தடை அவர்களுக்கு வருகிறது என்பது போன்றவற்றை வைத்துத்தான் உங்களிடம் இந்த கேள்விகளுக்கு கேட்டிருந்தேன். உங்களுடைய பாடத்திட்ட அலகுகள் அவற்றை எல்லாம் துல்லியமாக கணிப்பிட்டு கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து புதியொரு வரைவை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது மிக மகிழ்ச்சியான விடயம். நான் நினைக்கின்றேன் மிக எளிமையாக ஆழமாக பிள்ளைகள் கற்கக்கூடிய வகையிலே உங்களுடைய இந்த நூலாக்கங்கள் இடம்பெற்றிருப்பது உங்களுடைய உரையாடல்களிலிருந்து தெரிகிறது. நீங்கள் பேசுகின்ற பொழுது மிக பாண்டித்தியம் பெற்ற, பயிற்சி பெற்ற, பிள்ளைகளினுடைய தேவைகளை ஊடறுத்து ஆழமாக ஆய்வு செய்து இந்த விடயங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய கலை கல்வி நடுவத்தினுடைய பரீட்சை, பாடத்திட்டங்கள், நூலாக்கம், இதர செயற்பாடுகள் அத்தனைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக 2 விடயம் முக்கியமாக பேசியிருந்தோம். முள்ளிவாய்க்காலினுடைய 17ஆம் ஆண்டு நினைவு ஒட்டி நீங்கள் 17ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற 3 விதமான போட்டிகள், அதைவிட உங்களுடைய பரீட்சை தேர்வு நிலைமைகள், பாடத்திட்ட அலகுகள், அதாவது நூலாக்கம் பற்றியான 3 வித்தியாசமான கோணத்திலே நாங்கள் பேசியிருந்தோம். இவை அனைத்தையும் தொகுத்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் என்ன, அடுத்த சந்ததியாக இருந்தால், பெற்றோர்களாக இருந்தால் என்ன, இவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய அமைப்பு சார்ந்து கூறக்கூடிய ஏதாவது விடயம் இருந்தால் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக. தமிழர் கலைக்கல்வி என்பது தமிழங்கள் அறம் என்கின்ற ஒரு உயரிய நோக்கோட தான் பயணிச்சு கொண்டிருக்குது. ஆகவே எந்த விதமான தயக்கமோ குழப்பமோ இன்றி இந்த மாணவ செல்வங்கள் எல்லோருமே வருகின்ற தமிழ் பொது தேர்வை சிறப்பான முறையில செய்ய வேணும் என்றதான் எங்களுடைய நடுவம் சார்பாக அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்துல கூற விரும்புகின்றோம். இத்தலத்துல இன்னொன்று நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். என்னென்றால் பட்டிய கல்வி என்ற ஒன்று நாங்கள் தொடங்கிவிட்டோம் தை மாதத்துல. அதுவும் 3 பேராசிரியர்கள், மிகவும் சிறந்த பேராசிரியர்கள் 3 இந்த பட்டிய கல்வி கற்பிக்கப்படுகின்றது. அதனாலே தயவு செய்து அது இங்க எங்கட நாட்டில மட்டுமில்ல, உலகளாவிய ரீதியில பல ஆசிரியர்கள், மாணவர்கள் ஒன்று சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் நானும் ஒருத்தி படித்துக் கொண்டிருக்கிறேன். பட்டியம் பெற்றுவிட்டேன். மீண்டும் பட்டியம் பெற அவர்களிடம் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக திரும்பவும் படித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் அருமையாக திருக்குறளையே மிகவும் அருமையாக விளக்கம், ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் ஒரு 10 நிமிடங்கள் சொல்லுகின்றார். விளக்கமாக ஒவ்வொன்றும் ஆணித்தரமாக பரிமேளகளற்ற உரையில இருந்து விளங்கப்படுத்துகின்றார்கள். அவ்வாறே அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை எல்லாமே, இலக்கியம், இலக்கணம் எல்லாமே மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. ஆர்வமுள்ள ஆசிரியர்களோ மாணவர்களோ எங்கே படித்தாலும் எங்கே கற்பித்தாலும் இந்த பட்டிய கல்வியில் இணையெல்லாம் படித்துக் கொள்ளலாம் என்பதனை மிகவும் மகிழ்வாக கூறுகின்றேன். என்றால் பட்டறிவை வைத்து கூறுகின்றேன். மிகவும் ஒரு பொக்கிஷமாக அந்த 3 பேராசிரியர்கள் கிடைத்திருக்கின்றார்கள். அந்த கிடைத்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் நழுவவிடக்கூடாது என்பதனையும் இத்தலத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக கூறுகின்றேன். நன்றி. நன்றி. திஷ்யந்தினி, உங்களுடைய கருத்து ஏதும்? தமிழர் கலை கல்வி நடுவமானது தமிழ் கல்வியோட வரலாற்றையும் கலை பண்பாட்டையும் எங்கள் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து ஒரு இனமாக நாங்கள் அடுத்த தலைமுறை இனமாக சேர்ந்து பயணிக்கிறதுக்கான எல்லா தேவையான வழிமுறைகளையும் கையாண்டு செயற்பட்டு கொண்டு வருகிறேன் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன்.
நன்றி. நல்லது. நன்றி உங்கள் மூவருக்கும். உங்களுடைய நுட்பத்தையும் அறிவையும் உங்களுடைய ஈடுபாட்டையும் இந்த நேர்காணலுக்கு கூட நீங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறீர்கள். நல்ல இளம் சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்குவதும் நல்ல மாணவர்களை கொண்டு வருவதும் தான் இன்னும் தமிழையும் ஈழத்தமிழர்களையும் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றையும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு உதவும். முக்கியமாக கல்வி, விளையாட்டு, கலை, இந்த மூன்றும் மிக முக்கியமானது. இவற்றோடு ஆன்மீகமும் தான். அதில் நீங்கள் கல்வியையும் கலையையும் இந்த பிள்ளைகளுக்காக வகித்தெடுத்து கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்வு பயணத்தோடு இதற்கான மேலதிகமான முயற்சிகளை செய்வதையிட்டு தமிழ் சமூகம் சார்பாகவும் ஊடகம் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி. உங்களுக்கும் உமக்கு இந்த வாய்ப்பிலே தந்த மெய்வழிக்கு மிக்க நன்றிகளை தமிழர் கல்வி நடுவம் சார்பாக தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். நன்றி. நல்லது அன்புறவுகளே, சமூக வழி நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் தமிழர் கல்வி நடுவத்தினுடைய நிர்வாகிகள், அதனுடைய கலைவன்பாட்டு இணை பொறுப்பாளர் என்று 3 பேருடன் நாங்கள் இந்த நேர்காணலை நிகழ்த்தியிருந்தோம். முள்ளிவாய்க்காலினுடைய 17வது ஆண்டு நினைவேந்தல் காலத்திலே அவர்கள் உயிரோவியம், தமிழீழத்தின் உயிர்ப்பின் மொழி, தியாகத்தின் வேர்களை தேடி என்கின்ற 3 தலைப்பிலே 3 விதமான ஓவியம், மற்ற தேசிய தலைவரினுடைய சிந்தனைகள், இன்னும் வரலாறு சார்ந்த விடயங்கள் என்று 3 விதமான போட்டிகளை அவர்கள் வைத்து கலைகளுக்கு ஊடாக இலக்கியங்களுக்கு ஊடாக உயிர்ப்புமிக்க ஒரு சமுதாயத்தை மேம்படுத்த யோசிக்கின்றார்கள். அதே போல கல்வி திட்டங்களிலே, பாடத்திட்ட அலகுகளிலே, நூலாக்கங்களிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய 30-40 வருட தமிழ் கற்றலிலே இருக்கக்கூடிய இடரல்கள் என்ன, எங்கே மாணவர்கள் தயங்கி நிற்கின்றார்கள், எங்கே ஒரு தேக்கநிலை வருகின்றது என்பதை மிக துல்லியமாக வளர்ச்சி நோக்கிய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் என்பதை போல அப்படியான வளர்ச்சி நோக்கிய விமர்சனங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு மிக நிதானமாக ஆழமாக இந்த கல்வி திட்டத்தில் பயணிக்கிறார்கள் என்பது அந்த நேர்காணலிலிருந்து நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு சமூக வழி நிகழ்ச்சியோடு இன்னும் ஒரு தடவையில் உங்களை சந்திப்போம் என்பவர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.